ஹாய் ஹலோ மக்களே! இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கீரை கடையல். ஐயய்யோ! என்ன கீரை கடையலா அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது வந்து பாலக்கீரை பருப்பு கடையலுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை கடையல் மாதிரியே இருக்காதுங்க. அவ்வளோ அற்புதமாக டேஸ்ட்டாக இருக்கும். கீரைனாவே எல்லாருமே இப்போது எடுத்து ஓடுற காலமாகி போச்சுங்க. நாமெல்லாம் கூட சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருப்ப மாட்டிருக்கு. நம்ம பசங்கள்லாம் இது என்னதுன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பாலக்கீரையெல்லாம் நம்ம பருப்பு கூட சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் சாப்பிட்லாங்க. வாங்க இப்போ நம்ம பருப்பு பாலக்கீரை கடையல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கூட வந்து தொட்டுக்க நான் வந்துட்டு பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டுக்கும் காம்பினேஷனு. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் கொடுங்க. கீரை கடையல் செய்கிறதுக்கு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா 3/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பும், ஒரு 1/4 டம்ளருக்கு குறைவாக துவரம்பருப்பும், ஒரு 10-15 புல்லு சின்ன வெங்காயமும், ஒரு 7-8 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. 3 தக்காளி எடுத்து வச்சுருக்குறோம். பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு அந்த எடுத்து வச்ச வெங்காயத்துலேயே ஒரு 5-6 பல்லு வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாங்க. ரெண்டுக்கும் ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. பருப்பு பாலக்கீரை கடையலுக்கும் பீட்ரூட் பொரியலுக்கும் நல்லா இருக்குங்க. பாருங்கள், நம்ம காலையில் சமைக்கும்போது நம்மளோட வியூ நம்ம வீட்டிலேருந்து பார்க்கும்போது இப்படி தாங்க இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரெயின் போக வர நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு பாலக்கீரை கடையல் கடையிறதுக்கு எடுத்து வச்சுருந்த பருப்பு 2 வகையான பருப்பு எடுத்து வச்சுருக்கணும்லங்க. நல்லா கழுவிட்டு அதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பருப்பு வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் வந்து வேகிற அளவாக நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு குக்கரில் போட்டு விசில் விட்டுருங்க. ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். பருப்பெல்லாம் நல்லா அருமையாக வெந்து வந்துடுங்க. அதுக்குள்ளார நம்ம பருப்பு பாலக்கீரை கடையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வெட்டி வச்சுக்கலாம், எடுத்து வச்சுக்கலாங்க. சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்குறேங்க. அப்புறம் பூண்டு வெங்காயம்லாம் வெட்டி வச்சுட்டேன், தக்காளியும் வெட்டி வச்சுக்கிட்டேங்க. கருவேப்பிலை, வரமிளகாய் எடுத்துக்கலாங்க. ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா இந்த பருப்பில் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. வரமிளகாய் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துகிட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாங்க. பாலக்கீரையில் வந்து நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குதுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதிக அளவில் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க ரெசிபி. இப்போ நம்ம வந்துட்டு பருப்பு பாலக்கீரை கடையல் கடையிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கடலப்பருப்பு, எடுத்து வச்சுருந்த கடுகு எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதுலேயே நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. அது வணங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாயை 2ஆக கிள்ளி போட்டுக்கோங்க. நீங்கள் நிறையா உங்களுக்கு காரம் வேணும், பெரியவங்க மட்டும்தான், குட்டி பசங்க இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வரமிளகா வந்து அதிகப்படுத்திக்கலாம். காரமாக சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. அப்புறம் வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வணங்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பருப்போட கடையில் வந்து நல்ல டேஸ்ட் இருக்குங்க. பொதுவாகவே சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டால் கொஞ்சம் வணங்க விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. வணங்கினது பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளி போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. அந்த தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர்றதுக்கு ஒரு டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேங்க. கல் உப்பு போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டேங்க. பாலக்கீரை கடையில் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீரை சாப்பிட்ற ஃபீலே இருக்காதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் நெய் மேலே ஊற்றி பிசைஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இப்போ அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கினோன்னே அதில் நம்ம பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை 2 கட் பண்ணி அதை எடுத்து நம்ம இந்த கடாயில் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா திருப்பி விட்டுட்டே இருக்கலாங்க. இந்த பாலக்கீரை போட்ட உடனே நம்ம வந்து தண்ணியோ அந்த பருப்பையோ எடுத்து போட்டுறக்கூடாதுங்க. நல்லா இந்த கீரை வந்து நல்லா வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து வணங்கி வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே சுருங்கிடும். அந்த சமயத்தில் நம்ம வேக வச்சுருந்த பருப்பு எடுத்து இதுக்குள்ளே கொட்டிடணுங்க. கொட்டி தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதுங்க. ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சல்லுன்னு போயிடும், டேஸ்ட் இருக்காது பாலக்கீரை கடையில். அதனால் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க இந்த சமயத்தில். இதில் வந்து நம்ம எந்தவித மசாலா பொருட்களோ எதுவுமே சேர்த்த போகிறது இல்லைங்க. இந்த வரமிளகா காரம், இந்த கீரை இவ்வளோதாங்க. இந்த டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஒரு புதுசாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே.
வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாலக்கீரை இந்த மாதிரி கீரைகளை வந்துட்டு வெறுமனே கீரையாக கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பருப்பில் போட்டு நல்லா கடைஞ்சி கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. இந்த கீரை ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆனதும் அதை எடுத்து ஒரு குண்டால மாற்றிட்டு மத்து போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுக்கணுங்க. கடைஞ்சி விட்டிங்கன்னா பாருங்கள், அப்படியே கலரே நல்லா பச்சை கலரில் அந்த பசலைக்கீரையோட அந்த கலரும் மாறாமல் இருக்குங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நல்லா வெந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே இதை கொண்டு போய் கொஞ்சம் மிக்சியில் போட்டுட்டு அதிலே சாப்பாடு போட்டு கூட நம்ம பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்மளோட சைடிஷ் ரெசிபியான பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறேங்க. அதுக்கு பீட்ரூட்டை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிட்டேங்க. துருவி செய்கிறத விட வெட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 பல் சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. பச்சை மிளகா 1 எடுத்து வச்சுருக்குறேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் முக்கியமாக நம்ம சேர்த்த போகிற எண்ணெய் பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் கிடையாதுங்க, தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்ய போகிறோம். பீட்ரூட் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டை உங்களுக்கு ஒரு படி தூக்கி கொடுக்கும் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது. 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதிலே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா எல்லாமே கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம் எல்லாமே போட்டு கலந்துக்கிட்டு நல்லா திருப்பி விட்ருங்க. நல்லா அந்த கலர், வெங்காயத்தோட கலர்லாம் நல்லா கொஞ்சம் மாறணுன்னு அதில் வெட்டி வச்சுருந்த பீட்ரூட்டையும் கலந்து போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டுங்க. பொரியலுக்கு தண்ணி வந்துட்டு நம்ம மிதங்குற அளவுக்கு ஊற்றினா போதுங்க. இந்த பீட்ரூட்டெல்லாம் மிதங்குற அளவுக்கு ஊற்றி நம்ம வேக வச்சோம்னாவே போதுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பீட்ரூட் போடுறீங்களோ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். அப்புறம் அது நல்லா வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பீட்ரூட் கலரும் மாறாமல் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா வெந்து உங்களுக்கு டேஸ்ட்டே ஒரு புதுமையாக இருக்குங்க. அடுப்பை முடிஞ்ச அளவுக்கு மீடியமில் வச்சு நீங்கள் சைடில் மீடியமில் வச்சு விட்டுட்டிங்கன்னா சாப்பாடு வடித்து எடுக்கிறதுக்குள்ளார பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொரியலும் தயாராகிடும். கீரை கடையில் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பொரியலுக்கும் ரெடி ஆயிருங்க. பாருங்கள், நம்மளோட பீட்ரூட் பொரியல் முக்கால் தான் வெந்துருச்சு. இப்போ முழுசாக வெந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம ஒரு காமுடி அளவுக்கு தேங்காய் துருவி போட்டுறணும். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் தேங்காய் மேலே போட்டுக்கோங்க. போட்டதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காயை போட்டுட்டு கிண்டிகிட்டு இருந்தோம்னா அந்த தேங்காயோட நேச்சரே மாறி போய் அது நம்மளுக்கு கொலஸ்ட்ராலில் சேர்ந்துடும். இப்படி நம்ம போட்டோன்னே இறக்கிட்டிங்கன்னாவே உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காதுங்க. கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்துமோ அப்படிங்கிற பாதிப்பு இருக்காதுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாக மாறிடும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பாலக்கீரை பருப்பு கடையலும் அந்த பீட்ரூட் பொரியலும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. தொடர்ச்சியாக நீங்கள் கொடுக்க போகிற ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க.